வணக்கம் வணக்கம்பா. மகராசனாக சிரஞ்சீவியாக நீடூழி நீடூழி வாழ். தாங்கள் சித்தமடியவன் பாக்கியம். இப்பெரும் சபைக்கும் நாடக குழுவிற்கும் அகடபகடனாய உனக்கும் எனக்கும் ரதி மன்மதன் காமநாத சுவாமிக்கும் முதற்கன் எனது வணக்கம். வணக்கம். எனது விளக்கம் சொல்லுங்க. சந்தனபாலன் அது மட்டும் தான். ஆமாங்க. டேய் ஓ அதோ பார்த்தாயா? ஆமா. என்ன தெரியும்? நலா ஆகாயம். ககனம் எனும் ஆகாயத்தில் இரவிலே பிரகாசிக்கும்படியான கரங்கமில்லாத மரியாதை சந்திரன். அப்படிப்பட்ட சந்திரன் சபையில் புதன் பிறந்தான். புதனுக்கு புரூரன் பிறந்தான். புரூரனுக்கு ஆயு பிறந்தான். ஆயுவுக்கு நகுஜன் பிறந்தார். நகுஜனுக்கு யயாதி பிறந்தார். யயாதிக்கு புரு பிறந்தார். புருவுக்கு ஜனமேஜயன் பிறந்தார். ஜனமேஜயனுக்கு பராசீகன் பிறந்தார். பராசீகனுக்கு சய்யாதி பிறந்தார். சய்யாதிக்கு சாருபூபன் பிறந்தார். சாருபூபனுக்கு ஜெயசேனன் பிறந்தார். ஜெயசேனனுக்கு நைதன் பிறந்தார். நைதனுக்கு குரோதன் பிறந்தார். குரோதனுக்கு
தேவாவிக்கு தேவாவி பிறந்தார். தேவாதி பிறந்தார். தேவாவிக்கு அரிசிகன் பிறந்தார். அரிசிகன் பிறந்தார். அரிசிகனுக்கு உருசிகன் உருசிகன் பிறந்தார். உருசிகனுக்கு மதிவான் பிறந்தார். மதிவான் பிறந்தான். மதிவானுக்கு திடன் பிறந்தார். திரடம் பிறந்தான். ஏய், மதிவானுக்கு திடன் கூட பரம்பரை கம்யூனிட்டி மதிவானுக்கு திடன் பிறந்தார். திருடம் பிறந்தாங்கிற திடன் பிறந்தான். திடன் திடனுக்கு நீலன் பிறந்தான். நீலன் பிறந்தான். நீலனுக்கு துஷ்யந்தன் பிறந்தான். துஷந்தன் பிறந்தார். துஷ்யந்தனுக்கு பரதன் பிறந்தான். பரதன் பிறந்தான். பரதன் தற்பொழுது சொல்லும்படியான நேபாளம், நேபாளம், ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பங்களாதேஷ், பாகிஸ்தான், பாகிஸ்தான் இதெல்லாம் ஏற்கனவே நாவலந்தீவு என்று சொல்லும்படியான இதெல்லாம் ஒரே நாடா இருந்தது. நாடு இருந்தது. இத்தனை நாட்டையும் ஒரு உடன் எழுங்கிற ஆண்டவன் ஆ. பரதன். பரதன் அப்படி பரதன் பிறந்து இந்த அம்பத்தியா தேசம்னு சொல்லும்படியான இந்த நாவலந்தீவை ஆண்ட பொழுது இந்த நாட்டுக்கு பேர் என்ன? பரத நாடு. பரத நாடு, பரத கண்டம். அப்பதான் இந்த பேர் வந்தது. ஆமா. அப்படிப்பட்ட பரதனுக்கு பௌமன் பிறந்தார். பௌமன் பிறந்தார். பௌமனுக்கு சுகோத்திரன் பிறந்தார். சுகோத்திரனுக்கு அஸ்தன் பிறந்தார். அஸ்தன் பிறந்தார். அஸ்தன் பிறந்து ஏற்கனவே எங்க நாட்டுக்கு என்ன பேர் தெரியுமா? என்னங்க? காண்டவ பிரஸ்தம். காண்டவ பிரஸ்தம் அல்லது காவிய பிரஸ்தம். காவிய பிரஸ்தம். ரத கஜ துரக பதாதின்னு சொல்றாங்களே, சொல்றது ஏதாவது புரியுதா? அது என்னமோ ரசம்னா தெரியும், ரதம்னா தெரியாது. தேர்ப்படை, தேர்ப்படை, யானைப்படை, யானைப்படை, குதிரைப்படை, குதிரைப்படை, காலால் படை. இததான் ரத கஜ துரக பதாதின்னு சொல்றாங்க. அப்படி ஏராளமான யானை கூட்டத்தை கொண்டு வந்து படையிலே சேர்த்தார். யானைக்கு எத்தனை விதமான பேர் இருக்கு தெரியுமா? எத்தனை? கரி, கரி, வேழம், வேளம், களிறு, களிறு, பிடி, பிடி, குஞ்சரம், குஞ்சரம், யானை, யானை, அத்தி, அத்தி. இத்தனை பேரும் யானை தான் குறிக்கும். அப்படி அத்தி என்று சொல்லும்படியான ஏராளமான யானை கூட்டத்தை படையில் சேர்த்த பொழுது அந்த எங்க நாட்டுக்கு பேர் என்ன? அந்த ராஜாவுக்கு பேர் என்ன? அது அஸ்தன் சொன்னீங்க. அஸ்தன். அவன் கொண்டு வந்து சேர்த்த யானைக்கு பேர் என்ன? அது அத்தி. அதனால அஸ்தினாபுரம், அஸ்தினாபுரம், அஸ்தினாபுரம் அப்படின்ற பேர் வந்து. ஆமா. அப்படிப்பட்ட அஸ்தனுக்கு நிகும்பன் பிறந்தார். நிகும்பன் பிறந்தார். நிகும்பனுக்கு அரசர் மீளி பிறந்தார். அரசர் மீளிக்கு சவர்ணன் பிறந்தார். பிறந்து வாலிப பருவத்தை அடைந்து நாட்டை அரசு முடியேற்று மக்கள் துயர் தீர்க்க காட்டுக்கு வேட்டைக்கு போன இடத்துல சூரியன் குமார்த்தி தபதியை கண்டான். தபதி அவள் அழகில் மயங்கினான். தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கெஞ்சினார். அதுக்கு அவ என்ன சொல்றா? அதோ பார்த்தாயா, வான வீதிகள் ஒற்றை சக்கரம் உள்ள ரதத்தில் 7 புறவிகளை புகட்டி என் தந்தையாகப்பட்ட சூரிய பகவான் ஒரு நொடி கூட இல்லாமல் இந்த உலகை வலம் வந்து கொண்டிருக்கிறார். என்னது? உலகை வலம் வருகிறார். ஆமா. அவர் போற வேகம் என்ன தெரியுமா? கண்டு வைக்க நேரத்தில் 1,20,000 யோசனை காதவழி தூரம் போவாராம். இப்படின்றது உள்ள 1,20,000. அப்ப ஒரு யோசனை காதவழின்னா 10 மைல் சொல்றாங்க. 10ஆவே வச்சுக்க. அப்ப 1,20,000 யோசனை காதவழி தூரமும் எத்தனை மைல்ன்ற கணக்கு பிடிச்சிடும். அது கூட ஒரு சைபர் சேர்த்துக்க 1,20,000 சொன்னேன். அது கூட 10 பேருக்குன்னா ஒரு சைபர் சேர்த்துக்கிட்டா போதும். இத்தனை மைல் அவ்வளவு வேகத்துல போறவர் கிட்ட போனா என்ன ஆகுவான்? எவனும் எரிஞ்சு சாம்பலா போயிடுவான். அடடா, இது என்னடா இது? முடவன் கொம்புத்து எனக்கு ஆசைப்பட்ட கதையாயிடுச்சு. இந்த பொண்ணு சர்வசாதாரணமா எங்க அப்பாவை பார்த்து முறையா பொண்ணு கேளு, எங்க அப்பா கொடுக்கறேன்னு சம்மதிச்சா நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்படின்னு அவள் பேரிலே கொண்ட காதல் இயக்கத்தினால் நாட்டுக்கு சென்று உண்ணாமலும் உறங்காமலும் அவன் நினைவாகவே அவன் உடல் கொஞ்சம் கொஞ்சமா இழைத்து மரணப்படுத்தினான். அப்பொழுது பலவிதமான ஔஷதங்களை வைத்தியர்கள் கொடுத்தார்கள். ஆமா. எந்த விதத்திலும் உடல் தேறி வரல. அதாவது ஒரு மனநோய்க்கு மருந்து சர்வசாதாரண குடுத்தி அவனாலையும் குணப்படுத்த, மற்ற நோயா இருந்தா குணப்படுத்தும். அப்பொழுது எங்கள் குலத்திற்கு குருவாக இருந்தவர் வதிஷ்டன் வந்தாரு, பார்த்தாரு.
என்னடா நாளுக்கு நாள் ராஜா நிலைமை மோசமாகிட்டு போகுது. இதோடு இந்த சந்திரகுல பரம்பரை அற்றிவிடும் போயிருக்கு. என்னப்பா ஆச்சு உங்க ராஜாவுக்கு? எத்தனை விதமான மருந்துகளை கொடுத்து உடல் தேரவில்லையே என்னன்னு கேட்ட பொழுது நடந்த விஷயத்தை மந்திரி பிரதானிகள் சொன்னார்கள். ஐயோ, நான் குருவாக இருந்து இதோடு இந்த சந்திரகுல பரம்பரை அற்று போனால் இந்த பாவம் நம்மை சார் அப்படி என்று முறைப்படி சூரியனை கண்டு கேட்டு அந்த சவரனுக்கு திருமணம் முடித்து வைத்தார் தபதி. அது ஒரு பாடு கல்யாணம் பண்ண சில பேர் கல்யாணம் பண்றவங்களும் வாம குடிச்சாரு. கல்யாணம் பண்ண உடனே கிடுகிடுன்னு அவன் மாட்டு போத மாட்டு வீங்கி விடுவான், உடம்பு பெருத்துரும். என்னடா பொறிப்பு கல்யாணம் பொறிப்பா ஆசிரியர் இருக்குதா? எங்க ஊர்ல நான் இதை கண்ணால பார்த்து இது போல அது போல ஒரு பையன் அவனை சப்பின்னு கூப்பிடுறது. கல்யாணம் பண்ண ஒரு வச்சு சரியான தொப்பைன்னு ஆயிட்டான். அப்படி சந்தோஷகரமாக இல்லற வாழ்க்கை ஈடுபட்டு கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை ஈடுபட்டு அதிலே ஒரு குழந்தை பிறந்தது. உருவினால் மீண்டும் அந்த குலமானது தழைத்து செழித்தோங்கும்படியாக சந்ததி உருவாகும்படியாக நேர்ந்ததினால் அந்த நன்றியை மறக்காமல் சவர்ணனுக்கு பிறந்த பிள்ளைக்கு எங்க குலத்துக்கு பேர் என்ன? குருகுலம். அப்படிப்பட்ட குருவுக்கு பரீட்சித்து பிறந்தார். பரீட்சித்துக்கு பிரதீபன் பிறந்தான். அந்த பிரதீபன் எத்தனையாவது தலைமுறை தெரியுமா? 31வது தலைமுறையை சார்ந்தவர் சந்திரகுல பரம்பரை. அந்த பிரதீப மகாராஜனுக்கு சுனந்தை என்று சொல்லும்படியான அந்த அம்மனுக்கு பிறந்த பிள்ளை ஆகாயம் பூமியை போல, சூரியன் சந்திரனை போல, கண்ணும் இமையை போல, நகமும் சதையை போல, உடலும் உயிரை போல, பாலும் நீரை போல ஆக வேண்டிய குடும்பத்துக்கு ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. ஆனால் இரண்டுமே பிறந்தவர்கள் ராமர் லட்சுமணர் போன்ற 2 ஆண் குழந்தைகள். 2 ஆம்பளை பிள்ளை. ஆமா. அண்ணாவின் பெயரோ தேவாபி. இளமையிலே லவீகத்தை வெறுத்து கசாய உடை தரித்து காட்டகத்தை அடுத்து அவர் தவ வாழ்வை மேற்கொண்டார். அம்மா அப்பா பார்த்தாங்க. அடாடா என்னடா மூத்த பிள்ளை இந்த வேலையை தேடிக்கிட்ட. இவனு அண்ணன் காட்டிய வழி அம்மா முன்னேறு போன வழியா பின்னேறு போன்னு சொல்லுவாங்க. இவனு அப்படியே போயிட்டான். இதுக்கு பிற்பாடு யாரு அப்படி என்று நாளொரு மேனி பொழுது வண்ணமாக ஆய்ந்த பருப்பு எனக்கு பருப்பு சோறு நெய்யுமா நல்லா சோழனை வளர்த்து என் தாய் தந்தையர் 5 வயசான பிள்ளைகளை என்ன செய்வாங்க? அப்படி பாடக சாலையிலே படிக்க போகும்படியான என்னை பார்த்து நான் போகும் பொழுது வரும் பொழுது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்படி சொல்லுவாங்க? குட்டி என்னடா அம்மா செருப்பா இருக்குது. இவன் என்ன சிங்க குட்டிடா அந்த பையன். அப்படி இந்த யாரும் என்னுடைய மிடுக்கான என்னுடைய நடையும் பேச்சும் பார்த்து எல்லோரும் ஆச்சரியம் அடைவாங்க. அதோடு மட்டுமல்ல சின்ன குழந்தையில நானு
இப்ப பசங்க 5 வயசான சேர்க்கறது அந்த காலம். 3 வயசாகி அப்பா அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு. என்ன மண்டுல சேர்க்கறாங்க? கால் மண்டு பிரைமரி ஸ்கூல். அதுல சேர்ப்பாங்க. நாம போய் சேர்க்க தேவையில்ல. இப்பதான் 5-6 டீச்சர் வீட்டுக்கே வருது. ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உள்ள போறதா எங்க பள்ளிக்கூடத்துல தான் சேர்க்கணுங்க. நீங்க அட்வான்ஸ் நாங்க அட்மிஷன் போட்டு என் மகன் பாரதி பள்ளிக்கூடத்துல தான் படிக்கிறான். அதே பள்ளிக்கூடத்துல வந்து இன்னைக்கு ஏங்க நீங்க எங்க பள்ளிக்கூடத்துல தான் சேர்க்கணும். அடி முண்டை அந்த பள்ளிக்கூடத்துல தான் படிக்கிறான். இப்ப மாசமா இருக்கா ஆக்கி விட்டுருக்க. அப்படி பாடகசாலையிலே வாசித்து என் தோழமார்களோடு சகலவிதமான விளையாட்டுகளை விளையாடி நான் வீதி வழியா வரும் பொழுது என் வயதிலே உண்டான பெண்கள் எல்லாம், இளம் வாலிப பெண்கள் எல்லாம் என்னை என்ன நினைப்பாங்க தெரியுமா? எப்படி நினைப்பாங்க? அப்படின்னு கேட்டா போதும். எப்ப வருவேன்? அதாவது சாமி தெருவுல வருதுன்னா எப்ப சாமி வரும்னு தீபாவளி தட்டோட கற்பூரம், தேங்காய், பழம் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. எப்ப வருவருன்னு பார்த்து எதிர்பார்த்து ஒரு தெய்வத்தை காண வேண்டும், வணங்க வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள். அத்தனை போல எப்பொழுது இந்த மன்மதன் வருவான் ஆனா பார்க்கணும் அப்படின்னு ஆவலோடு ஏங்கி பெண்கள் எல்லாம் என்னை பார்ப்பார்கள். இந்த கொரோனா வந்தப்ப ஆமாங்க சொல்லுங்க. இந்த கொரோனா வந்தப்ப அது என்னடா தம்பி ஊரடங்கம். அது பேர் இங்கிலீஷ்ல என்ன? லாக்டவுன். அது போட்டாங்க. எல்லா கடையும் மூடி விட்டான், ஒயின் ஷாப்பையும் மூடி விட்டான். ஆமா. திடீர்னு ஒரு நாள் காலை திறந்துட்டான். ரவுண்டு போட்டு ஆமா ஒரு மீட்டருக்கு ஒரு ஆள் தான் நிக்கணும். கடையில நெடுக்கைக்குது இதெல்லாம் கோயிலுக்கு போற மாதிரி இதெல்லாம் கட்டி விட்டுருந்தாரு. ஆமா சவுக்கு மரத்தால ஊரடங்கு ஊத்துறாங்க. 1 லிட்டர் 1000 போட்டு வாங்கிட்டு வந்து போயிடானு. அப்ப அப்படிதாங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு மீட்டருக்கு ஒரு ஆளு எப்படா கடை திறப்பானு எப்படா கடை திறப்பானு போலீஸுக்கு அவரோட நின்றுட்டு இருக்கு. 2 வரலாங்கன்னு தம்பி நீ சொல்ற மாதிரி எங்க சூளாங்குறிச்சியில போலீஸ் எல்லாம் காவலுக்கு வந்து ஆமா இந்த சாராயம் வைக்கிறதுக்கு. சாராயம் வைக்கிறதுக்கா? அப்புறம் சரியா அது கலர் சாராயம் அவ்வளவுதான். அப்படி காத்திருப்பார்கள். இன்று அப்படி தன்னிச்சையாக விளையாடி வீடு வரும்படியான பிள்ளை தேடி நீ ஓடி வந்திருக்கிய. என்ன சமாச்சாரம்? அது என்னமோ தெரியலப்போ. உங்க அப்பா உங்க அம்மா வர சொன்னாங்க. சட்டுட்டு வா. நான் தன்னிச்சையா போறவன எங்க அப்பா அம்மா அனுப்பி வச்சு கொஞ்சம் கூட்டம் சொன்னாங்களே. உங்க அப்பா போலாம் சொல்லணுமா? நேரம் கூட விளையாட பாக்குறான். நான் மாட்டு கதை சொல்றேன், நீ மாட்டு கேட்டு நீ வரலாறு பேசிட்டு இருந்தியா? நான் மாட்டு காதாரம் கேட்டுட்டு இருந்துட்டேன். எங்க அப்பா அம்மா கூப்பிட்டாங்களா? ஆமாப்பா புறப்படலாம்.
மகராஜ சந்திரன் வந்திருக்கான் வந்திருக்கான் அப்படின்னு போய் சீக்கிரமா சொல்லிட்டு ஓடியா ஐயா மகாராஜா நன்றி உங்க பையன் மகனாகி சந்தன் வந்திருக்கின்றாரா சார் வந்திருக்காருங்க வந்தவர் சொல் அப்பா இருக்காரு உங்களை கூப்பிட்டாரு அந்த கத்தி வெள்ளி ஆண்டு கொடுத்துருங்க நீ போயிட்டு வா எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வா இல்ல அப்பா ஏதோ சாப்பிட கொடுத்தாருன்னு நான் ஒயின் ஷாப்புக்கு போறேன் எனக்கு ஒரு இல்ல அப்பா கிட்ட போறியா ஏதாவது செலவு கொடுத்தாருன்னு எனக்கு வாங்கிட்டு வந்து தின்பத்தை கொடுத்தா அவனுக்கு நான் கொடுத்துறேன் அப்பா சந்தன் ஒன்னு நோய் ஏதாவது டைமுக்குள்ளே சொல்லுங்க மகனாகி சந்தனம் என்னுடைய பாதார நிகழ்ச்சி ஆதாரமாக சேமித்தபடினால் என்றென்றைக்கு சுகமாக வாழ்ந்திருப்பாய். எழுந்து அம்மா எங்கப்பா மகனாகி சந்தன் வந்திருக்கின்றான். வணக்கம்மா அம்மா முந்தி தலை விரித்து அம்மா உத்தமியே எத்தனையும் பெற்றெடுத்தார் ஐயாலே மஞ்சள் அழைத்து குளித்து வேலை மெனக்கிட்டு விழித்திருந்து வளர்த்தால் பேருமிட்டால் பெத்த மகன் பித்தானால் என் செய்வாள் அம்மா ஒரு பெண்ணானவள் ஒரு கணவனை மணந்து மாங்கல்ய தேங்காய் என்று சொல்லும்படியான அந்த தேங்காயும் அடி அரிசியும் கொண்டு தன்னுடைய இஷ்ட குல தெய்வமோ அல்லது திருவண்ணாமலை திருப்பதி திருப்பரங்குன்றம் இப்படி சொல்லும்படியான தெய்வ திருத்தலங்களுக்கு சென்று பொங்கலாகவோ மாவாகவோ பிரசாதமாக அங்கு வரும்படியானவர்களுக்கு பக்தர்களுக்கு கொடுத்து அந்த தெய்வத்தை வணங்கி எங்களுக்கு எங்கள் குலம் விளங்க கோத்திரம் விளங்க எங்கள் பெயர் சொல்ல குடி ததைக்க வாழியடி வாழியாக எங்களுக்கு என்று ஒரு புத்திர பாக்கியத்தை இறைவா கொடுக்க வேண்டும் அப்படி என்று மனமுருகி பிரார்த்தித்து இருவரும் இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டு சந்தோஷகரமாக இருந்து ஒரு பெண்ணானவள் ஒரு குழந்தையை 10 மாதம் 300 நாள் 1,80,000 வினாடி உதிர புனலிலே தன் கர்ப்பகோலத்திலே சுமந்திருந்து
தாஜிமார்கள் அவளை முன்னிழுக்க பின்னிழுக்க 3 நாள் பட்டினி கிடக்க அவளுடைய தொந்தி சரிய தொடை நடுங்க குழந்தையை பெற்று ஒரு பெண்ணானவள் ஒரு பிள்ளையை பெற வேண்டும். அவள் மறு ஜென்மம் எடுத்ததற்கு சமம் என்று சொன்னார். இப்படி எல்லாம் என்னை வழியோடும் நலியோடும் என்னை பெற முடியும். உலகத்துல எல்லாத்துக்கும் விலை கொடுத்து வாங்க கணக்கு சொல்ல முடியும். தன்னுடைய உதிரம் எல்லாம் அமுதம் எனும் பாலாக கொடுத்து தாய் கொடுக்கிற பால் இத்தனை லிட்டர் சொல்ல முடியுமா? ஒரு நாளைக்கு 100 மில்லி பால் ஒருத்தன் வாங்கி குடிக்கிறான். மாசத்துக்கு எத்தனை லிட்டர் ஆச்சு? மாசத்துக்கு 3 லிட்டர் வருது. ஒரு நாளைக்கு 100 வச்சு அப்ப ஒரு வருஷத்துக்கு 12 3 36 லிட்டர். ஆமா. அப்படின்னு அதுக்கெல்லாம் கணக்கு சொல்ல முடியும். தாய்ப்பாலுக்கு கணக்கு சொல்லவும் முடியாது. இவ்வளவு விலைன்னு சொல்ல முடியாது. அப்படி என்ன உன் தனத்திலே பால் கொடுத்து நல்ல முறையிலே வளர்க்க முடியும். குவா என்று நான் வாய் திறந்து அழுதால் பிள்ளைக்கு தொண்டை உலர்ந்து காய்ந்து விடுமே என்று நீ எந்த வேலையை செய்தாலும் திருப்பி அந்த வேலையை அப்படியே ஓட்டமா ஓடி வந்து அம்மா வட்டில் தான் என்னடா சின்ன வட்டமா கீழ்ச்சி வச்சிருப்பாங்க. குழந்தைக்கு துணி அது ஒண்ணு கொடுத்து அது வெளிக்கிறது. ஆமா தண்ணி பிடிச்சிருக்கா தண்ணி. அம்மா வட்டிலும் தொட்டிலும் மார் மேலும் என்னை தோல் மேலும் கட்டிலும் வைத்து என்னை கண்ணே மணியே முத்திய என்று கொஞ்சி என்னை நல்ல முறையிலே வளர்க்க முடியும். 5 வயதானால் பாடகசாலையில் சேர்க்க முடியும். நல்ல கல்விகளை கற்க செய்ய முடியும். எனக்கென்று ஒரு உத்தியோகத்தை வாங்கி கொடுக்க முடியும். எனக்கென்று நிலபுறங்கள் நகை நாணயங்கள் பணபண்டங்களை சேர்த்து வைக்க முடியும். எனக்கென்று ஒரு திருமணத்தை செய்து சந்தோஷமாக வாழ வைக்க முடியும். எல்லாம் செய்ய முடியும். ஒன்னே ஒண்ணு செய்ய முடியாது. என்னன்னு கேக்குறியா? ஒரு பெத்த பிள்ளையானவன் அவன் பித்தனாகி போய்விட்டால் அவன் என்ன செய்ய முடியும்? அவன் பைத்தியக்காரனா ஆயிடும். என்ன செய்ய முடியும்? பைத்தியக்காரனை தேடி போகணும். அங்கேயும் தீரலா கடவுளே என்ன பாவம் செய்யும் இப்படி பைத்தியமா போயிடுச்சு அப்படின்னு கண்ட தெய்வத்தை எல்லாம் கையிட்டு தான் கும்பிட முடியும். அதனால உன் பிள்ளை ஒரு பைத்தியக்காரனாகாமல் நல்ல அறிவுள்ளவனாகவும் ஆண்மை உள்ளவனாகவும் உலகம் போட்டு உத்தமனாக வரும்படி ஆசீர்வாதம் பண்ணி தங்கமயனது போல தாயோட பாதார கமலை ஆதவனை செவித்தபடினா இந்த புவியில சுபச்சேமமா வாழ்ந்திருக்காரு அப்பா. மிக்க சந்தோஷம். சரி அப்பா மகனே சட்டனு அம்மா நம்ம ஊர்ல எந்த மம்மத கோயிலுக்கு திருவிழாயா? ஏராளமான ரதங்கள் வரிசையாக இருக்கிறது. மகர தோரணம், மாவிளை தோரணம், அலங்கார விளக்குகள், ரத்தின குரோப்புகள், இப்படி எல்லாம் இது எல்லாம் ஜெகஜோதியா இருக்குது. பின்னாடி போன பீத்திங்க ஐயா என்ன திரும்ப யார் மாதிரி திரும்ப பேசிட்டு இருந்தாரு? மேல்வாதி மானியத்தை பாக்குற மாதிரி இருந்துச்சுடா இந்த கவி வசனம் புள்ள. நீ கவனிக்கல, உனக்கு கொடுப்பன இல்ல பையா. அப்படி இப்படி அலங்காரம் செய்து வேதியர்கள் ஓதும்படியான மந்திரமானது தேவனுடைய காது செவிட ஆய்விடும் போல இருக்கிறது. ஓம புகையானது அண்டத்தை முட்டி மேகம் போல் சூழ்ந்திருக்கிறது. சபையில குரு பெரியவர்கள் பேர் உட்கார்ந்துருக்காங்க. என்ன போட்டுறீங்க? எந்த சாமிங்க எனக்கு சொல்லாது போட்டுக்கிறீங்க.
திருநா போட்டு பள்ளிக்கூடம் நம்ம போகணும் ஒரு வாரத்துக்கு திருநான்னு சொன்னா இந்த பசங்க பணம் போக மாட்டேன்னு சொல்லறா. திருநாளா கிடையாது. திருநா இல்லையா? நம்ம ஊர்ல திருவிழா எதுவும் கிடையாது. என்ன காரணம் உனக்கு தெரியாதா? என்ன என் புள்ள கேக்குறான் பாசமுள்ள தந்தை தாயை மந்திரி பிரதானிகளை விடுத்து அழைத்து வரும்படி சொன்னது கிடையாது. திடீர்னு இன்னைக்கு போயிட்டு எங்க பையனை சீக்கிரமா கூப்பிட்டு அப்படி கூப்பிட்டீங்க. தெரிவித்தது உண்மைதான். என்ன சமாச்சாரம் தெரிவிக்கின்றேன். எதற்காக அழைத்தேன் என்றால் எங்களுக்கோ வயதாகி கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த அஸ்திராபுரியை செங்கோல் அடி முடி சூட்டி உனக்கு பட்டா சூட்டு வைக்கலாம்னு முடி தரித்து வைக்கலாம்னு ஒரு ஆசை. இனிமே உங்க அப்பா இந்த நாட்டுக்கு ராஜா இல்ல. இந்த உங்க அப்பா ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஆட்சி பொறுப்பெல்லாம் உங்களுக்கு சொந்தம். கணக்க கங்கண காப்பு கவசம் திருடியவை எல்லாம் பொருத்தி மணிமகிழியை தரித்து உனக்கு இந்த நாட்டை முடிசூட்டி வைப்பதற்காக உண்மையாவா? ஆமா, அதுக்குதான் இப்படிப்பட்ட மற்ற ராஜராஜாக்கள் எல்லாம் நமக்கு கப்பம் கட்டும்படியான சிற்றரசர்கள். இவ்வளவு பெரிய நாட்டை சிறு பிள்ளையாகி எனக்கு முடிசூட்டினால் வரும்படியான ராஜராஜாக்களுக்கும் குரு பெரியோர்களுக்கும் அவர்களுக்கு எப்படி தகுந்த எப்படிப்பட்ட மரியாதை செய்வது, நாட்டிலே குடிமக்கள் செய்யும்படியான குற்றங்களுக்கு எந்த குற்றத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பது என்று தெரியாமல் படிக்கு நான் தவறான ஆட்சி புரிந்து விடுவேனே. ஆனால் ஏதேது பெருமைக்குரிய சந்திரகுல பரம்பரையிலே உதித்த இந்த பிரதீப மகாராஜனுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் போயும் ஒரு மாட்டுக்கார பையன் கையில ஆட்சியே ஒப்படைத்து விட்டானே. வாங்கி நம்ம எப்படி வேணாலும் வித்து குடிக்கலாம். பாட்டுலைக்கு 10 ரூபா வாங்கலாம், நம்ம 20 ரூபா வச்சு நம்ம ஆட்சி தானே, நாம எதுவும் செஞ்சுக்கலன்றியா? குடிக்கிறதுக்கு தான் முதல்ல வாங்கடா, ஆட்சி வாங்கடா. இல்ல மந்திரியா எனக்கு குடுத்துருன்ற அந்த ஆட்சி வாங்குறதுக்கு போய் அப்படி அவன் ஆட்சி கிடைக்கல தலைக்கு அப்படி தர்ணா பண்ணுவான். முதலமைச்சராக எப்படி ஆட்சி கொடுக்கறா வேணான்ற போயிட்டு இருக்க பிள்ளைங்க. நான் சிரசில்